உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். हेलो, भारत माता की भारत माता की. அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுடைய குரலாக நிறைய பொதுமக்களுக்கு தங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறோம், தாங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறோம், தங்களுக்கு எதிர்கால சந்ததிகள் எப்படி பாதிக்கப்பட போகிறார்கள், எந்த விஷயம் தெரியாத அப்பாவி பொதுமக்கள் தங்கள் கிராமத்தில் வந்திருக்கின்ற குவாரிகள் மூலமாக தங்களுடைய கனிம வளம் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகிறது, கொள்ளையோடு போகவில்லை, தொடர்ந்து அந்த பணத்தாசையால் பண வெறியால் கொலையும் செய்யப்படுகிறார்கள் இந்த லாரிகள் மூலமாக என்பதை கூட அறியாத ஒரு கிராமத்தில் புற சாதாரண பொதுஜனம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர்கள் குரல் கொடுக்கவில்லை, ஆனால் ஆதங்கப்படுகிறார்கள். அந்த ஆதங்கத்தினை அடையாளம் கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் காட்டிய வழியிலே நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்கள் காட்டிய வழியிலே நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அவர்களுடைய வினோத் பி செல்வம் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரிலே மக்களுக்காக ஒரு கட்சி, மக்கள் நலத்திற்காக ஒரு கட்சி, அவர்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் உடைமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் களத்தில் இறங்குவது தாமரை ஏந்திய தாமரை சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் மட்டும்தான். இங்க எல்லாரும் சொன்னார்கள், சொல்லிக்கொண்டு, அதாவது எத்தனை போக்குவரத்து நடக்கிறது, எப்படி விதிமுறைகள் நடக்கிறது, எப்படி மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்று. இது அனைத்தும் புரிந்திருந்தால் இங்கே ஆயிரக்கணக்கிலே பொதுமக்கள் கூடியிருப்பார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், திமுகவின் தலைவர் அவர்களே, மக்களுக்கு புரிந்துவிட்டது, அவர்கள் தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம், முதல் போராட்டம் ஒரு சிறு துளிதான், உங்களுக்காக வெள்ளக்காடாக மாறி உங்களை அடித்து செல்ல 2026 வாக்களிக்க அந்த பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த பகுதியிலே, இந்த மாவட்டத்திலே குவாரிகள் மிக கம்மியாக அளவில் தான் இருந்தது, முறை இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் குறுகிய காலத்திலே, சொல்ல போனால் கடந்த 1.5 வருடங்களிலே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50 - 60 குவாரிகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக சொன்னார்கள், குடியிருப்பு பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க வேண்டும் முதலாக குவாரி வருகின்ற பொழுது. அதற்கு பின்னாக 1.5 கிலோமீட்டர். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால் 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர்ல இருந்தா போற வீடு நீங்க குவாரி வச்சுக்கலான்ட்டாங்க. அதற்கு அப்புறம் 300 மீட்டர்ல வீடு இருந்தா கூட நீங்க குவாரி வச்சுக்கலான்ட்டு. இப்ப எழுதப்படாத சட்டமா என்ன பண்றாங்கன்னா, வீடே இருந்தா கூட பரவாயில்ல, அதே குவாரியை தோன்றா அப்படின்னு தோன்றான், வீட்டையே தோன்றாங்க. இங்கே சித்தாமூர் அருகிலே இருக்கின்ற குவாரிகளுடைய வெடிச்சத்தம் இங்க இருக்கிற ஒரு வீட்லயும் இடிச்சத்தம் மாதிரி ஒரு நைட்டு மட்டும் கேட்கலங்க, பகல்ல போகும்போது கூட நீங்க சத்தம் கேட்கும், கமாலும் ஒரு சவுண்ட் கேட்டு என்னென்ன குவாரியில வெடிக்கிறாங்க. இந்த குவாரிகள் இப்படி அத்துமீறி மக்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மண்டல் தலைவர்களுக்கும், தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்ட குணம் இருக்கிறது அல்லவா, பாரதிய ஜனதா கட்சி கடையனும் கடை தர வேண்டும், கடைசியில் இருக்கின்ற ஒரு மக்களுக்கு கூட அனைத்தும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த பாதிப்பு கிடைத்தாலும் அதற்காக முதலாவது நிற்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும். இங்க இருக்கின்ற சமூக ஆர்வலர் குறிப்பிட்டார், நான் 4 ஆண்டுகள் காத்துக் கொண்டிருந்தேன், யாராவது குரல் எழுப்பார்களா, குரல் கொடுப்பார்களா, மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுமா என்று. பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது நண்பரே, உங்களுடைய உரிமையை பாதுகாப்பு என்பதற்காக இங்கே நாம் குழுமிருக்கின்றோம். காவல்துறையினருக்கு ஒரு ஆலோசனை கூட இல்ல, அறிவுறுத்தல் கூட இல்ல. நாங்க அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம், என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரி ஒரு 10 கிலோ வெயிட் அதிகமா போட்டா
உடனே வண்டியை நிறுத்தி ஃபைனை போடுறீங்க. வண்டியில அவன் காலையில ஏதாவது போறான் ஒரு வேகமாட்டாக்கா உடனே நிறுத்தி பேப்பருக்கு தானே ஃபைனை போடுறீங்க. ஐயா, உங்க காவல்துறை அலுவலகத்துக்கு முன்னால் தான் ஒரு நாளைக்கு 2000 லாரி போகுது. எல்லாமே 30 டன்னுக்கு மேல டபுள் மடங்கா 70 டன் வரைக்கும் ஏத்திட்டு போறான். தூசு பறக்குது. அந்த தூசு உங்க மேல பட்டு நீங்களும் குப்பை ஆயிடுறீங்க. உங்க மனசாட்சியும் குப்பை ஆயிடுச்சு தான் நாங்க கேட்கிற கேள்வி. நீங்க பார்த்தா அவ்வளவு மேல ஏத்தி போறானே, அவன் உங்களை மதிக்கலையா? உங்களை குப்பை மாதிரி நினைக்கிறானா? இல்ல நீங்க அத குப்பை நம்ம மேல விழுந்தா வழக்க நினைச்சு விடுறீங்களா? தெரியல. மக்கள் பாதிக்கப்படுறாங்க. காக்கி சட்டை போட்டு நீங்க களை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காவல்துறை இருக்கிறது. ஆனால் நீங்கள் கலங்கப்பட்டு இங்கே இருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே மக்களுடைய குரலாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நேத்த பக்கம் இந்த பக்கம் இந்த சித்தாமூர் வழி எல்லா இடத்துலயும் இருக்கிற குவாரியில இருந்து லாரி வந்து ரோடுக்கு ஏறுதுங்கய்யா. நீங்க நல்லா பாத்தீங்களா? அந்த லாரி ஏறி அந்த வழித்தடம் தூசு பறக்குதுன்னு அண்ணன் சொன்னாங்க. தூசை தாண்டி ஒண்ணு வைங்க. ஏறி அந்த இடத்துல பள்ளமும் மணல் கொட்டி மேடும் ஆயிடுது. இரவுல யோசிச்சு பாருங்க. நம்ம பகுதியில இருந்து சென்னைக்கு வேலைக்கு போறவங்க என்ன ஆபீசரை போய் வேலை பார்க்கறாங்க. சாதாரண கூலி தொழிலாக இங்க இருக்கின்ற திமுக அரசாங்கம் இந்த பகுதியில சென்னையிலுள்ள ஒரு குடிசை பகுதியாக தூய்மை பணியை மேற்கொள்கின்ற பகுதி மக்கள் வாழ்கின்ற பகுதியாக அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பணிபுரிகின்ற மர வேலை செய்பவராக பெயிண்டராக அப்படிதான் நம்ம பகுதி மக்கள் போய் வாழறாங்க. ஏன் இது வரைக்கும் திமுக ஆட்சி காலேஜ் கொடுக்கல, ஐடிஐ கொடுக்கல, இளைஞர்களுக்கு தொழில் உருவாக்க வாய்ப்பு கொடுக்கல, நல்ல கல்வி கொடுக்கல, நல்ல மருத்துவம் கொடுக்கல. எதையுமே கொடுக்காம நீங்க ஏமாத்துறீங்க. வாழ்வாதாரத்துக்கு இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க? இங்க இருந்து காலையில 5 மணிக்கு ஏஞ்சி அடிச்சு பிடிச்சி மதுரை போய் ட்ரெயினை பிடிச்சி சென்னையில போய் வேலை செஞ்சாதான் அவன் வீட்டுல சாப்பாடு. நீங்க என்ன பண்றீங்க? வழி முழுக்க குவாரி லாரி ஏறி ரோடு தேஞ்சு போயிருக்குது. அந்த இடம் பள்ளமா இருக்கும். நல்ல ரோடுன்னு வருவான். நீங்க நேத்தப்பாக்கம் போகும்போது கிராஸ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நீங்க யோசிக்காம போனீங்கன்னா சட்டுன்னு அந்த ஸ்பீட் பிரேக்கர் அபிஷியலா கிடையாது. அந்த லாரி போன வழி தேஞ்சிருக்கும். அதுல தடிக்கு கண்டிப்பா உள்ளதான் செய்வீங்க. இப்படி சாலை முழுக்க வழிகள் தேய்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த குவாரிகள் லாரிகளுடைய அதிக சுமை ஏற்றிய காரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாலைகள். அதனால் அது மட்டும் பாதிக்கலங்க. அப்படியே அங்க இருக்கிற ஒரு பேனர்ல பாருங்க. சென்ற வாரம் அந்த பக்கம் ஐயா பாருங்க, அம்மா பாருங்க, காலையில அந்த நம்ம தம்பி வந்து வீட்டுல கிளம்பும் போது அந்த முதல் படத்துல இருந்தார்ல அந்த மாதிரி இருந்தாரு. 5 மணிக்கு அவர் இல்லத்தில கிளம்பும் போது புத்தனக்கோட்டை கிராமத்தை சார்ந்தவர் தான். அந்த மாதிரி தான் கிளம்பினாரு. அம்மா ஆபீஸ் போயிட்டு வர கிளம்பினாருங்க. அந்த அடிச்ச லாரி பக்கத்துல கிடக்குது, அவரு பைக் பக்கத்துல கிடக்குது. அந்த தம்பி இறந்து போய் பக்கத்துல கிடக்குறாரு. அந்த பெற்ற தாய் எப்படி சாபமிட்டு இருக்கும்? இந்த சாபத்திற்கு பொறுப்பேற்க கூடியவர்கள் அந்த குவாரி லாரி ஓனரு, அந்த லாரி குவாரியோட ஓனரு. இதை கண்டுக்காமல் தடுக்காமல் தயவு எந்த ஒரு தாட்சியம் என்று வேடிக்கை பார்த்துக்கின்ற இந்த திமுக ஆட்சியும் காரணம் காவல்துறை அவர்களுக்கு உடன்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஓ ஆபீஸ் போய் எத்தனை நாள்ல வண்டி எடுப்போம்? சாதாரண ஒரு தட்டால 1 வாரம் எடுத்துப்பாங்க. இதே வண்டி அடுத்த நாள் ஆர்டிஓ ஆபீஸ்ல கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்து வீடியோ வாங்கிட்டே இருக்குது. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அடிச்சு ஒரு நபரை கொன்ற ஒரு லாரி அடுத்த நாள் ஆர்டிஓ ஆபீஸ்ல கிளியரன்ஸ் வாங்கி வந்து வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. அவன் அதிகமான சுமையில போய் மோதிரம் பிரேக் பிடிக்க முடியாம நீங்க என்ன பண்றீங்க? காத்து இறக்கிட்டு டயர் வெடிச்சிட்டு கேவலம் எல்லாம் உங்களுக்கு. உடனே டயரை மாத்தி அந்த இறந்த இளைஞர் குடும்பத்திற்கு எந்த ஒரு இழப்பீடும் வழங்காமல் உடனடியாக அந்த லாரியை நீங்க ஓட்டுறதுக்கு இயக்கிறதுக்கு அனுமதி தரங்க. காவல்துறையே, உங்கள் கல்லீரல் மட்டும் கெட்டு போயிருக்கின்றதா அல்லது மண்ணீரலும் கெட்டு போயிருக்கிறதா, மனதும் கெட்டு போயிருக்கிறதா? இந்த கேள்வி நமக்கு வருது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பர் இருக்காரு, அதிகாரி இருக்காங்க. எந்த ஒரு குறையை நாங்கள் கொண்டு போய் சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உடனடியாக அப்பவே நடவடிக்கை எடுக்கிறார். நான் நேரடியா பார்த்தேன். ஏதாவது ஒரு குறையை சொன்னோம்னா உடனே போன் பண்ணி இங்க இருந்து வீடியோ எடுத்து அனுப்பு, இங்க இருந்து அது என்னன்னு கேட்டு எனக்கு உடனே சொல்லி எங்க எதிர்க்க சொல்றாரு. அப்ப அந்த அதிகாரி செயல்படுகிறார். துணை காவல் கண்காணிப்பாளர் மதுராந்தகத்துல இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்ம சொல்லி முடிச்சு சார் நான் கூப்பிடுறேன்றாங்க. 2-3 நிமிஷத்துல கூப்பிட்டு நமக்கு தகவலை சொல்றாங்க. ஐயா இந்த விஷயம் சார், உடனே சரி பண்ணிடுறேன். இப்பொழுது நமது கேள்வி எல்லாம், உங்கள் அதிகாரிகள் இப்படி சிறப்பாக செயல்படுகிறார்கள், ஆக காவல்துறையும் சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதை கையாளுகின்ற முதலமைச்சர் மூளை கெட்டு போனதால் இது ஏவல் துறையாக மாறி அவருக்கு அடிமையாக செயல்படுகிறதா என்று இங்க அர்த்தம். ஆக இந்த திமுக ஆட்சியில
அனைத்து அதிகாரிகளும் மனசாட்சியை குழி தோண்டி புதைத்து விட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களாக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் இங்கே இழக்கப்படுகின்ற ஒரு உயிருக்கும் ஒரு இளைஞரின் உயிருக்கும் ஒரு குடும்பம் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இளைஞன் போய் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பம் வாழும். எத்தனை குடும்பங்களை அதாவது ஒரு வாழ்வாதாரத்தை இழக்கின்ற குடும்பங்களாக நீங்கள் மாற்ற போகிறீர்கள். சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கின்ற காவல்துறை குறைந்தபட்சம் இந்த சாலையில காலையில யோசிச்சு பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி 4 ஸ்கூல் இருக்குதுங்க. எல்லாருமே காலையில சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூட இப்பொழுது இந்த போராட்டத்துக்கு சவால் விடுற மாதிரி தொடர்ந்து வாகனங்களை இயக்குறீங்க. மனசாட்சியோடு இருங்கள். நீங்கள் மனசாட்சியோடு இருங்கள். பிள்ளைகள் படிக்கிறாங்க, மாணவர்கள் வேலைக்கு போறாங்க. காலையில் மிக அத்தனை பிஸியாக இருக்கின்ற வேலையில கூட இந்த குவாரி லாரியை நீங்கள் நிறுத்தி, அதாவது சட்ட பிரகாரமே காலையில் 7 மணி முதல் 9 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட வேண்டும். அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும். ஆனா ஒரு லாரிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதால் அவர்களுடைய அதிகாரம் அங்க எங்கேயாவது சுத்த போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்சியை இங்க புரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆக மக்களுக்கு துரோகமும் துக்கமும் ஏற்பட காரணமாக இருக்கின்ற ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற குவாரியை பத்தி பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கிராமத்துல எதிர்ப்பு எழுதா கூட சில நபர்களை சரி கட்டி, அவர்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, சரி கட்டி குவாரி அனுமதியை பெற்று அவர்களே எனக்கு குவாரி வேணும்லாம் போய் போராடுற லெவலுக்கு பணத்தாசை காட்டி அந்த மக்களை மயக்கி அந்த குவாரி வருதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 20 லோடு எடுக்கிறதுக்கு 2000 லோடு எடுக்கிறீங்கன்னா அடுத்த 2-3 வருடங்களில பசுமை பூங்காவாக இருந்த இந்த பகுதி சுடுகாடாக மாறுவதற்குத்தான் வாய்ப்பு. மக்களுக்கு தெரியாது. ஆனால் குவாரி உரிமையாளர்களே நீங்கள் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆளுகின்ற தமிழக அரசை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2026 இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் நான் நடத்தி கொள்வேன் குவாரி என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற குவாரி உரிமையாளர்களே எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியிலே உங்களுடைய கொட்டம் அடக்கப்படும். மக்களுக்கான ஆட்சி நடைபெற வேண்டும் என்றதால் காரணத்தினால் தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்படுத்தி இந்த திமுக ஆட்சியினை தூக்கி எறிந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கொட்டி நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் என்னைக்கு ஆட்சியில் அமர்கிறதோ, ஆட்சியில் இருக்கின்றதோ, ஆட்சியில் இருக்கின்ற கட்சியிற்கு உடன் இருக்கிறதோ அன்றைக்கு தான் தமிழக மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த போக்குவரத்து மட்டும் இல்லைங்க. இந்த குவாரியில ஐயா இங்க குமரனர் ஒரு பொதுமக்களுடைய குரலாக எப்படி அவருடைய விவசாயம் பாதிக்கப்படுகிறது, எப்படி அவருடைய கால்நடைகள் அங்க போய் இழந்து சாகிறது என்பதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. மற்ற மக்களுக்கு எல்லாம் தெரியாம கிடையாது, அறியாமையில் இயலாமையில் இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் நாம் தான் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். என அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களே, பொதுமக்களே, வாட்ஸ்அப்ல டெய்லி எத்தனையோ விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம். இனிமேல் எந்த குவாரி லாரியும் ஓவர்லோட் எடுத்தோம்னா ஒரு சின்ன வீடியோ எடுத்து அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு, எஸ்பிக்கு, டிஎஸ்பிக்கு போஸ்ட் பண்ணுங்க. நம்ம குரூப்ல இருந்து இந்த லாரி, இந்த பதிவெண் கொண்ட லாரி இப்படி போகிறது என்று மொத்தமாக நீங்கள் மாவட்ட தலைவர் கூட அனுப்பலாம். ஒரு வாரமும் அந்த மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாம் சொல்லுவோம். நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல வணக்கம் வாழ்த்தை சொல்லுவதை விட அத்துமீறல்களை, சட்ட மீறல்களை எடுத்து வெளிக்காட்டுவதுதான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இங்க வருகின்ற பொழுது அவருக்கு வரவேற்பு அளித்தோம். திங்கட்கிழமை வேகாத வெயில் நின்று இருக்கும். ஏன்? பொதுமக்களுக்காக உடன் இருக்கின்ற, தோல் கொடுக்கின்ற கட்சி என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்று அடையாளப்படுத்துவாதனாக நம்ம இங்க இருக்கிறோம். யார் காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல, பொதுமக்களுக்காக, பொதுமக்கள் உரிமைக்காக உங்களோடு நான் இருக்கின்றோம் என்று பாரத பிரதமருடைய வாக்கினை வேத வாக்கை எடுத்துக்கொண்டு நம்ம இங்க இருக்கோம். ஆக நம்முடைய பணி நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைய தேதி ஆரம்பிச்சு ஒரு நாள் நீங்க வணக்கம் போடுவதை தவிர்த்து உங்கள் பகுதியில் என்ன அத்துமீறல் நடக்கிறது, குவாரி லாரி போலாம், மற்ற விஷயங்கள் நடக்கலாம், சட்ட மீறல்கள் எங்கெங்கே நடக்கிறதோ
அத்தனை எடுத்து நீங்க சமூக வலைதளங்களிலே உரத்த குரலிலே பகிர வேண்டும். இந்த திமுக வெளியே எறிவதற்கான ஒரு வெடிகுண்டாக செயல்படும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பினரும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேகாத வெயிலானாலும் மழையானாலும் புயலானாலும் தாமரையை ஏந்தி நிற்கின்ற சொந்தம் தான் பொதுமக்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் உறுதியோடு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த போராட்டம் நம்ம சொன்னாரே, சமூக ஆர்வலர் சொன்னாரு, இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கு அச்சுறுத்தல் வருகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது எல்லாம் சொன்னார்கள். ஆனால் போக்குவரத்து அந்த அத்துமீறி செல்லுகின்ற வாகனங்களை, லாரிகளை விதிமுறைப்படி செயல்படுத்துமாறு நீங்கள் காவல்துறை நீங்கள் உத்தரவிட்டு அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாகனத்தை மட்டும் நாங்கள் சீர்படுத்த அடுத்த போராட்டத்தை எடுக்க மாட்டோம். இதற்கு காரணமான குவாரிகளையும் மூட வேண்டும் என்று நாம் களத்தில் இறங்குவோம் என்று இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, முதல் போராட்டம் வெற்றி போராட்டமாக இருக்கிறது. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. ஒரு மாதமும் ஒரு வாரமும் ஒரு பிரச்சனை கையில் எடுத்த மண்டல் தலைவர்கள் தங்கள் மண்டலிலே பொதுமக்களுக்காக போராட்ட வேண்டும் என்று முதல் போராட்டம் வெற்றி போராட்டம். இந்த வெற்றி பயணம் தொடர வேண்டும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடத்துகின்ற வேளையில் இந்த பயணம் தொடர வேண்டும். பொதுமக்களோடு நாம் எதிர்வரும் காலங்களில் இதை போலவே இரண்டரை கலந்து அவர்களுடைய நலனுக்காக நாம் பல போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுடைய சகோதரனாக, அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக அவர்களுடைய